மயிலாடுதுறை சித்தர்காடு நவீன அரிசி ஆலையை மூட வலியுறுத்தி சித்தர்காடு கிராம சுடுகாட்டில் குடியேறி உண்டு உறங்கும் போராட்டம் நடத்திய பொதுமக்கள் அதிகாரிகள் பங்கேற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் வரை தற்காலிகமாக ஆலை அரவையை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அடுத்த சித்தர்காட்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு சொந்தமான நவீன அரிசி ஆலை 1981ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. இங்கு கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பதப்படுத்தி அவியல் செய்து உலர வைத்த பின்பு அரைத்து அரிசியாக்கி ரேஷன் கடை மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. நாள் ஒன்றிற்கு 100 டன் நெல் வரை அரைக்கப்பட்டு வந்த இந்த ஆலையில் தற்போது 40 டன் மட்டுமே அரைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. நெல்லை அரைக்கும் போது உமித்துகள் கரித்துகள்களாக மாறி அந்த பகுதி முழுவதும் காற்றில் பறப்பதால் பொதுமக்களுக்கு சுவாச கோளாறு, ஆஸ்துமா, நுரையீரல் கேன்சர் உள்ளிட்ட நோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும் வீடுகள், குடிநீர், விவசாய நிலங்களில் கரித்துகள்கள் படர்வதால் இப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாக பாதிப்படைந்து வருவதாக கூறி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு நவீன அரிசி ஆலையை மூடுவது குறித்து ஆய்வு செய்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் கடந்த 2010ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. ஆனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியுடன் தொடர்ந்து ஆலை இயக்கப்பட்டு வருவதை தடுத்து ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று கிராம மக்கள் மயானத்தில் குடியேறி கடந்த 22ஆம் தேதி உண்டு உறங்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் இன்று மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா தலைமையில் டிஎஸ்பி திருப்பதி முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆலை தரப்பில் நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளர் சதீஷ், மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் தமிழ்மொழி கலந்து கொண்டனர். இதன் முடிவில் தற்போது ஆலையில் உள்ள 100 மெட்ரிக் டன் நெல்லினை ஓரிரு நாள்களில் பச்சை அரிசியாக அரைப்பது என்றும் அதன் பின்னர் ஆலையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு மக்களின் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தல் இல்லாதவாறு ஆலையை இயக்கிடவும் பின்னர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிப்பது என்றும் அதுவரை ஆலை இயக்கத்தினை நிறுத்தி வைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.